இருப்போம். உள்ள நுழைஞ்சு போன உடனே பெண் தெய்வம். நான் சொல்ல இங்க நான் எப்படி சுத்த பூஜை வாங்குறனோ, ஆலய வாசல்ல அரண்மனை வாசல் இங்க நான் எப்படி சுத்த பூஜை வாங்குறனோ, அது போல பூசாரி கை கட்டு வாக்கட்டு போட்டு சுத்த பூஜை மணி அடிச்சு பூஜை செய்யக்கூடிய ஒரு வழக்கம். நான் சொல்ல புரிஞ்சுதா? பொங்கலும் படையலும் வச்சு படைக்கிற வழக்கத்துல சின்னஞ்சிறு புள்ள உருவமா பெண் தெய்வம் குந்தி இருக்குது. தீட்டு தடக்கு ஆகாத தெய்வம். தீட்டு பட்டா தூர போயிருவா, எச்சி பட்டா எட்ட போய் நின்றுவா. அங்கும் பங்காளிகள் அரண்மனை வாசல் பொதுவா போடக்கூடிய பூஜை முறை வழக்கம். நான் சொல்ல புரிஞ்சுதா? தண்ணி வந்து ஓடும் சோங்கோட தெய்வம் வந்து குந்தி இருக்குது. அரண்மனை வாசல்ல உள்ள நுழைஞ்ச உடனே மரத்து நல்ல பிள்ளையாரோட 7 கன்னிமாரோட தெய்வம் வந்து குந்தி இருக்குது. கருப்பசுவாமி முன்ன இருக்கிறா. வருடத்துல ஒரு நாளும் பெரும் பூசை போடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கக்கூடிய மந்தையில இருந்து கனியோட பாக்கோட விளக்கம் கேட்டு ஓடோடி இந்த கனியும் பாக்கும் வச்சு இந்த மாதா வாசலுக்கு வந்தவருடையும் அரண்மனை வாசல்ல விருத்தி இல்லாம தொட்டதும் தொடங்காம வச்சதும் விளங்காம ஆடு ஒரு புறம் குட்டி ஒரு புறமா கலைஞ்சு நிக்குது. நான் சொல்ல அரண்மனை வாசல் 6 மாத தலைவுல ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன ஏதுன்னு விளக்கம் தெரியல. அடிக்கு மேல அடி வந்து விழுந்த வண்ணமா இருக்குது. மாடு ஒரு புறம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, பசு ஒரு புறம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, கண்டு ஒரு புறம் கட்டி போட்டிருக்கு. உன் அரண்மனை வாசலே கலைஞ்சு நிக்குது. ஒற்றுமைக்கு வழியாக்கி வாழையடி வாழையா வாழை வச்சு கொடுக்கணும்ட்டு வரம் கேட்டு ஓடோடி இந்த மாதா வாசலுக்கு வந்திருக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுதா? எத்தனாவது முறையா இந்த வாசலுக்கு வந்திருக்கிற? முதல் முறையா வந்திருக்கிற. திக்கு தெரியாம தசை தெரியாம ஓடோடி இந்த முதல் முறையா இந்த வாசலுக்கு வந்திருக்க. இந்த வாசல் தான் உனக்கு புதுசே வழியே. நான் உனக்கு புதுசு கிடையாது. நான் படைச்ச 8000 ஜீவராசில நீ ஒண்ணு. நான் சொல்ல புரிஞ்சுதா? நீ ஓடோடி வரம் கேட்டது. பொண்ணு இருந்தும் சூட்ட முடியல, மண் இருந்தும் ஆள முடியல. அரண்மனை வாசல்ல மன்னவன் ஒரு புறமும் அங்க ஒரு புறமும் இருந்தும் அரவணைச்சு வாழ்றதுக்கு வழி இல்லாம அடிக்கு மேல அடி வந்து விழுந்த வண்ணமா இருக்குது. கட்டாயம் அரண்மனை வாசல்ல சண்டை சாடி சர்க்கார் வாசல் வரைக்கும் போகக்கூடிய வில்லங்கள் எல்லாம் நடந்து புரிஞ்சிருக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுதா? எவ்வளவு பணம் காசு செலவழிஞ்சும் நீதி உன் பக்கம் கிடைக்காம அவமானப்பட்டு போய் தான் இந்த மந்தைக்கு ஓடோடி தெய்வமாவது காப்பாத்துதா என்ன ஏதுண்டு கேட்டு ஓடோடி வரம் கேட்டு இந்த மாதா வாசலுக்கு வந்திருக்கணும்னு நான் சொல்றேன். நான் சொல்ல புரிஞ்சுதா?